Hello students, welcome to Kalak Academy. Quality education is our first priority. இப்போ நம்ம பார்க்க போகிற செஷன் என்ன அப்படின்னா, இந்த தமிழில் அதாவது பொது தமிழில் வந்து ஒரு மாணவர் பள்ளி புத்தகம் படித்த போக என்னென்ன பிடிஎஃப்லாம் கட்டாயம் படிக்கணும். இப்போ எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஆட்சி சொல் அகராதி ஒரு 1569-49 பேஜ் இருக்குது. இதை படிங்கன்னு எல்லாரும் குரூப்பில் ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. இளங்குமரனாரோட தமிழ் வளம்னு ஒரு புக்கு, இதெல்லாமே பார்த்திங்கன்னா பேஜஸ் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் கட்டாயம் படிக்கணுமா? வேண்டாம். இதுக்கு அல்டர்னேட்டிவாக சில பிடிஎஃப்ஸ் இருக்குது. அதுலேருந்து தான் கேள்வியும் வந்திருக்கு. அந்த பிடிஎஃப் நான் ஷேர் பண்ணுறேன். இது என்ன அப்படின்னா, காலையில் ஒரு செஷன் பார்த்துருந்தோம். தமிழில், அதாவது பொது தமிழில் கேள்வித்தாள் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் எந்தெந்த டாப்பிக்கிலெல்லாம் எளிமையாக மதிப்பெண் பெற முடியும் அப்படின்னு காலைல ஒரு செஷன் போட்டிருக்கேன். அதோட கண்டினியூவேஷன் தான் இது. சரி சார், இப்போ இந்த பார்க்குற பிடிஎஃப்லாம் எதில் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, காலாக் அகாடமியோட அஃபீஷியல் டெலிகிராம் சேனல். நீங்கள் டெலிகிராமில் போய் காலாக் அகாடமின்னு சர்ச் பண்ணாலும் வரும். அப்படி இல்லைன்னா கல்விக்கரையிலன்னு சர்ச் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நம்ம ஃபஸ்ட்டு கமெண்டில் டெலிகிராம் லிங்க் பின் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், அதில் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மரபுத்தொடர் அகராதி. மரபுத்தொடர், இந்த மரபுத்தொடருக்கு ஒரு பிடிஎஃப் கொடுத்துருக்கேன். இது மொத்தம் 54 பேஜ் மட்டும்தான் இருக்குது. இப்போ நடந்து முடிந்த குரூப் 4 தேர்வில் கேட்கப்பட்ட மரபுத்தொடர்கள் வந்து இதில் இருக்குது. இந்த கச்சை கட்டுதல், கடன் கழித்தல், கக்கல் கரிசல், அதுபோக இந்த அடரடி படரடின்னு ஒன்று கொடுத்துருந்தால அது, இது எல்லாமே இதில் இருக்குது. ஸோ அதனால் இந்த 54 பேஜ் மரபுத்தொடருக்கு முக்கியமாக நீங்கள் படிக்க வேண்டிய பிடிஎஃப் இது தான். மரபுத்தொடர் அப்படின்னே இருக்கும், மரபுத்தொடர் அகரவரிசைனே இருக்கும். நான் இதையும் பார்த்தீங்கன்னா குரூப்பில் போட்டு விட்றேன், சரியா? இது முதல்ல மரபுத்தொடருக்கு நம்ம படிக்க வேண்டியது. அடுத்து பார்த்தீங்கன்னா அயற்சொல் கையேடு அப்படின்னு ஒன்று. இது ஒரு 122 பேஜ். இந்த அயற்சொல் கையேடு பார்த்தீங்க அப்படின்னா 122 பேஜ் அயற்சொல்லா? கிடையவே கிடையாது. இதில் வந்து 7 பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா கலைச்சொல் இருக்கும். தமிழ் டு ஆங்கிலம் டு தமிழ் இருக்குல்ல, அது இருக்கும். 5.25 பேஜ் பார்த்தீங்க, 5.5 பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா மரபுத்தொடர் இருக்கும். ஸோ ஆக மொத்தம் நீங்கள் இந்த பிடிஎஃப்பில் படிக்க வேண்டியது மொத்தமே 12 பேஜ் தான். அதை மட்டும் படித்தாலே போதுமானது, சரியா? இந்த 122ல் 12 பேஜ் தான், அதை மட்டும் படித்தாலே போதுமானது. இன்னும் சொல்லணும் அப்படின்னா பேஜ் நம்பர் 24லேருந்து படிச்சுக்க ஒரு 7 பேஜ், பேஜ் நம்பர் 76லேருந்து ஒரு 5 பேஜ், இதை மட்டும் படித்தாலே போதும். இதில் இப்போ ரீசெண்டாக சொல்கிறேன் பாருங்களேன், இப்போ நமக்கு கேட்ட கலைச்சொல்கள் வந்து இதில் நிறைய இருக்குது, சரியா? நேற்று கூட நான் இதை தான் உங்களுக்கு ப்ரூஃபுக்கு காட்டியிருந்தேன். ஸோ இதில் தான் கேட்டிருக்கிறாங்கப்பா அப்படின்னு ப்ரூஃபையும் இதை தான் காட்டியிருந்தேன், ஓகேங்களா? ஒரே ஒரு உதாரணம் மட்டும் காட்டுறேன் பாருங்கள். ஓகே அந்த இருக்கு பாருங்கள். ரெக்கார்டு, ப்ரப்போசல், டிஸ்போசல், டிராஃப்ட்டு, இதை மாதிரி நிறைய இது வந்து இதில் இருக்குது. நீங்கள் வந்து 1549 பேஜ் படிக்கிறதுக்கு இதை படிக்கலாம். ஸோ இதிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஆன்சர் கொஸ்டின் பேப்பர் அட்டன் பண்ணுற முடிகிற அளவுக்கு இதில் இந்த 7 பேஜில் வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஸோ இது 2வது முக்கியமானது. 3வது பார்த்தீங்க அப்படின்னா அகராதி தொடர்பான ஒரு பிடிஎஃப். அதை நமக்கு அகராதி அப்படிங்கிறதோ அகரமுதலி அப்படிங்கிறதோ ஸ்கூல் புக்கில் கம்மியாக தான் இருக்குது. இது வந்து அகராதிகளோட ஹிஸ்ட்ரியை பற்றி பேசும். இப்போ ஒரு உதாரணம் பாருங்களேன். அகரவரிசையில் அமைத்து பொருள் சொல்லும் வகையில் 1594ஆம் ஆண்டு சிதம்பர ரவேண சித்தர் அகராதி நிகண்டை இயற்றினார். இவரே அகராதி என்ற பெயரையும் அறிமுகப்படுத்தியுள்ளார். இந்த மாதிரி அகராதியை பற்றின ஹிஸ்டாரிக்கல் டேட்டா இதில் இருக்கும். இந்த பிடிஎஃப் ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா இலக்கிய தமிழ் அகர முதலி. இதில் வந்து தமிழில் இருக்கிற இலக்கியங்கள் இருக்குல்ல, திருக்குறளாக இருந்தாலும் சரி, அறநூலாக இருந்தாலும் சரி, சங்க இலக்கியமாக இருந்தாலும் சரி, இதில் ஒவ்வொன்றுக்கும் பொருள் இருக்கும். நமக்கு சொல்லும் பொருளும் ஏற்கனவே சிலபஸில் இருக்கு இல்லையா? இப்போ இதை ஒரு உதாரணம் பாருங்கள். இந்த உறவோர் அப்படிங்கிறது இப்போ குரூப் 4ல் கேட்டிருந்தால அது. அதனால் இந்த அகராதி மாணவர் இலக்கிய தமிழ் அகர முதலி அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் கையில் இருக்க வேண்டிய ஒரு பிடிஎஃபாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு திருக்குறள் படிக்கிறீங்க, இல்லை ஏதோ ஒன்று படிக்கிறீங்க அப்படின்னா இந்த அகர முதலி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணுது. அதனால தான் இதை எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. ஓகே, இப்போ இதில் இந்த உறவோர் சொல்லியாச்சுல, உறவோர் வந்து சொல்லியிருந்தேன். இதில் இந்த மடவம்னு கொடுத்துருந்தாங்கல்ல, அது இந்த இருக்குது பாருங்கள். ஸோ அதனால் இதுவே உங்களுக்கு வந்து போதுமானது தான். இதை தாண்டி வர்றது ரொம்ப ரேர், சரி? அப்போ இது போதும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அகராதி நிகண்டு. இந்த அகராதி நிகண்டில் வந்து இப்போ இந்த அணிகம்னு கேட்டிருந்தாங்கல்ல அது, இந்த அப்புறம் நவ்வி அப்படின்னு கேட்டிருந்தால அது, இந்த மறுப்புன்னு கேட்டிருந்தாங்க, இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் இருக்குது, பட் அணிகம் இல்லை. இந்த அகராதி நிகண்டில் இது எல்லாமே இருக்குது, சரியா?
ஸோ அப்போ இந்த அகராதிங்கிட்ட ஒரு 169 பேஜ். முதல்ல ஸ்கூல் புக்கில் இருக்கிறத படிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை படிங்க. அதுக்கப்புறமேட்டு தமிழ் இலக்கணம்னு ஒரு பிடிஎஃப் இருக்கும். இது வந்து இலக்கணம் படிக்கிறவங்க சைட் பை சைடு வச்சு படிங்க. மொத்தமே இந்த 5 பிடிஎஃப் தான். இந்த 5 பிடிஎஃப் சாரி இந்த 6 பிடிஎஃப் இந்த 6 பிடிஎஃப் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது இன்ஸ்டியூட்டில் போய் கிளாஸ் சேர முடியாதவங்க அவங்க படித்தது போக மீதி எக்ஸ்ட்ரா படிக்கிறதுக்கு இதுவே கொஞ்சம் போதுமானதாக இருக்கும். சரியா? இந்த பிடிஎஃப் எல்லாத்தையுமே நான் டெலிகிராமில் போட்டிருக்கிறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து காலாக் அகாடமின்னு சர்ச் பண்ணுங்கள். இல்லைனா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்கும், இல்லைனா டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.